ओम शांति। ओम शांति। तो आज एक बहुत अच्छा विषय पर चर्चा करेंगे। सहन शक्ति के द्वारा हम जीवन की समस्याओं का समाधान कैसे करें, क्योंकि आज हर एक के जीवन में कोई ना कोई समस्या है और जहां समस्या है वहां निगेटिव चिंतन चलते हैं। इसलिए हमें सहन शक्ति को सहारा बना करके हमें इन समस्याओं का समाधान करके व्यर्थों से मुक्त बनना जरूरी। இன்று நம்ம விசேஷமான ஒரு டாபிக்ல விசாரம் பண்ணலாம். அதாவது சகன் சக்தி நம்முடைய வாழ்க்கையில பொறுமையாய் நம்ம எப்படி இருக்கிறது, எவ்வளவுதான் நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அது எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம், அந்த டாபிக்ல நம்ம பேசலாம். क्योंकि जिसके जीवन में समस्या है उसका चिंतन निगेटिव चलता है, उसका चिंतन व्यर्थ चलता है, और जहाँ चिंतन व्यर्थ है, निगेटिव है, समय वेस्ट हो जाता है, वायुमंडल खराब हो जाता है. யாருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குதோ, வீணான விஷயங்கள், வீண் எண்ணங்கள், இது போன்ற சிந்தனைகள் வாழ்க்கையில பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் வீண் விஷயங்கள் தான் ஓடிட்டு இருக்கு. அப்ப அதுல இருந்து நம்ம எப்படி விடுபடணும், இதை நம்ம பார்க்கலாம். और जहाँ समस्या है, समस्या के समय हम उसका चिंतन करते हैं. समस्या का चिंतन करने वाला कर्म योगी बैठ करके योगी नहीं बन सकता. எப்பவுமே பிரச்சனைகளை பத்தியே நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா அவங்க கர்ம யோகியாக இல்ல உட்கார்ந்து செய்யக்கூடிய யோகியாக இருக்க முடியாது. समस्या का चिंतन करने वाला रोता है, आंखों से भी रोता है, स्थूल में भी रोता है, और रोने वालों की आंखों के आंसू नहीं पोंछ सकता. அதாவது யாருக்கு எப்பவுமே பிரச்சனையை பத்தியே யோசிக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, அழுதுகிட்டு இருப்பாங்க. ஸ்தூலத்திலேயும் அழுவாங்க, கண்ணிலையும் அழுவாங்க. அவங்க பிறருடைய அழுகையும் அவங்களால நிறுத்த முடியாது. इसलिए अब हमें इस सहन शक्ति को साथ लेकर के हमें क्या करना है, जीवन की समस्या का समाधान करना है. அதையெல்லாம் நம்ம சகன் சக்தியை நம்ம கூடவே வைத்துக்கொண்டு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்ம எப்படி எதிர்கொள்ளலாம். तो सहन शक्ति आएगी कहां से? जितना परमात्मा को, शिव बाबा को याद करते हैं, शिव बाबा हमें कोई क्या भेजता है, शक्ति देता है, और उस शक्ति के आधार से समस्या का समाधान कर सकेंगे. அப்ப அந்த பொறுமை சக்தி எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமாத்மாவை நினைக்கும் போது தான். எப்போ நம்ம பரமாத்மா தந்தையை நினைவு செய்யணுமோ அவர்கிட்ட சக்தி கிடைக்குது. அப்ப அதன் மூலமா நம்மளால பொறுத்துக்க முடியும், பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள முடியும். बाबा क्यों कहते हैं मुझे याद करो, मुझे याद करो? क्योंकि जितना परमात्मा को याद करते हैं उतना हमें वो शक्तियां देता है, और जितना शक्तियां देता है उतना हम अपनी समस्याओं का समाधान करके विजयी बन सकते हैं. எந்த அளவுக்கு நம்ம பாபா அடிக்கடி சொல்றாரு என்ன நினைவு செய்யுங்க, என்ன நினைவு செய்யுங்கன்னு. ஏன் அப்படின்னா அவர் நினைக்கும் போது தான் நமக்கு சக்தி கிடைக்குது. அந்த சக்தி மூலமா தான் நம்ம வரக்கூடிய அந்த தடைகள், பிரச்சனைகளை முடிக்க முடியும். आज दुनिया में समस्याओं का समाधान नहीं हो रहा है, इसीलिए कोई सुसाइड करता है, कोई किसी का मर्डर करता है, कोई नशा करता है. आज कितनी सारी घटनाएं हो रही. இன்னைக்கு பிரச்சனைகள் பார்க்கும்போது நிறைய இருக்கிறதுனால மக்களால் வாழ முடியாததுனால சூசைட் பண்ணிக்கிறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, எதுக்குதான் வாழணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. இதுக்கெல்லாம் காரணம் பொறுத்துக்க முடியல அவங்களால. सुसाइड करने से समस्या खत्म नहीं होती, अगले जन्म में और उसका दुख भोगना पड़ता है. சூசைட் பண்றதுனால, தற்கொலை பண்றதுனால அவங்களுடைய பிரச்சனைகள் முடியும்னு சொல்ல முடியாது. இன்னும் அவங்க அலைய வேண்டியதா இருக்கும். क्योंकि आत्मा कभी सुसाइड नहीं होती. आत्मा जर हमारा अविनाशी है. ஏன்னா ஆத்மா அழியாதது, யாராலையும் அதை அழிக்க முடியாது. அமர் அழியாததுன்ற இறைவன் யாரையாலும் கொலை பண்ணவும் முடியாது. और समस्या का चिंतन करने वालों का दिमाग हमेशा गर्म रहता है. எப்பவுமே பிரச்சனைகளை பத்தியே திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க, யோசிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுடைய புத்தி கூட சூடாயிடும். और जिसका दिमाग गर्म होता है उसके दिमाग में केमिकल उतरते हैं, शरीर की बीमारी होती है. புத்தி சூடாயிடுச்சு அப்படின்னா அதுல இருந்து கெமிக்கல், நிறைய கிருமிகள் உற்பத்தி ஆயிட்டு அதனால நோய்கள் வரும். इसलिए कहते भी है जिसका पाँव गरम, पेट नरम, दिमाग ठंडा, उस घर में कोई डॉक्टर है उसको मार दो डंडा. யாருடைய கால் கூலா இருக்குதோ, வயிறு கூலா இருக்குதோ, மனசு கூலா இருக்குதோ, அப்ப அவங்க வீட்டுல டாக்டர் தேவை. पाँव गरम,
சில நேரத்துல கால் வந்து சூடாயிடுச்சு, और पेट नरम அந்த பேர் வந்து சாஃப்டா இருக்கணும், और दिमाग ठंडा। புத்தி வந்து கூலா வச்சுக்கணும், குளிர்ச்சியா வச்சுக்கணும். लेकिन आजकल उल्टा होता है, पांव रहते हैं ठंडे और दिमाग रहता है गर्म, क्योंकि निगेटिव चिंतन, ये समस्या है, ये प्रॉब्लम है, ये ऐसा है वैसा है, कितनी समस्या का चिंतन करके दिमाग गर्म होता है। और दिमाग गर्म होने से दिमाग में केमिकल उतरते हैं, इससे बीमारियां होती हैं। ஆனால் இன்றைய காலத்தில் பார்க்கும்போது கால் வந்து சூடாயிடுது. அதனால தான் பிராய்ஜி என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்முடைய புத்தி கூட எப்படி வச்சுருந்தோம், சூடாக்கிடக்கூடாது. சூடாயிடுச்சு அப்படின்னா நிறைய வந்து கிருமிகள் உற்பத்தி ஆகும், அதனால நிறைய நோய்கள் வர்றது கூட காரணம் இருக்கு. और जो समस्याओं का चिंतन करता है उसको शांति नहीं है, उसको सुख नहीं है। उस घर में पानी के मटके भी सूख जाते हैं, आपस में संबंधों में कड़वाहट होता है। யார் வீட்டில் பிரச்சனைகள் இருக்குதோ அடிக்கடி அப்போ அவங்களுக்கு வந்து அமைதி கிடைக்காது, சுகம் கிடைக்காது. அதே நேரத்தில் பார்க்கும்போது இன்னும் பிரச்சனைகள் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். समस्याओं का समाधान करना, कारणों का निवारण करना, ये है समझदारी। பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு சமாதானம் பண்ணணும், காரணத்துக்கு வந்து ஒரு நிவாரணம் பண்ணணும். அப்போதான் நம்ம வந்து சந்தோஷமா இருக்க முடியும். अब नदी जब जाती है, सामने पहाड़ी आती है, तो नदी कहते हैं तुम हट जाओ, मुझे सीधा जाना है। उसको पता है कि पहाड़ी है, ये जिद्दी है, ये हटने वाली नहीं है। वो लड़ करके अपना टाइम वेस्ट नहीं करती। நதி போயிட்டே இருக்குது, போயிட்டே இருக்கும்போது பெரிய ஒரு பாறை வந்து மலை மாதிரி வந்துருச்சு. அப்போ அந்த மலைக்கிட்ட போய் சொல்லாது நதி, நீ நவரு, எனக்கு வழி கொடு அப்படின்னு அதுக்கிட்ட வந்து சண்டை போடாது, பிடிவாதமாக இருக்காது. ஆனால் அது என்ன பண்ணிட்டே இருக்கும், பக்கத்தில் எங்கே இருக்குதோ வளைஞ்சு கொடுத்து போயிட்டே இருக்கும். अगर नदी पहाड़ी के साथ लड़ाई करेगी तो हार तो नदी जाएगी, उसके टुकड़े टुकड़े हो जाएंगे और उसी खड्डे का पानी पीने के लायक भी नहीं होगा। मच्छर मक्खियां बैठेगी, वो गंदगी हो जाएगी। ஒருவேளை நதி மலைக்கிட்ட போய் நல்லா சண்டை போட்டுச்சு அந்த பாறைக்கிட்ட அப்படின்னா கடைசியில் வந்து என்ன ஆகும்னா தண்ணி தான் அழுக்காகும். அப்போ அந்த தண்ணி யாராலும் என்ன பண்ண முடியாது, குடிக்க முடியாது, எதுக்கும் யூஸ் ஆகாது. इसलिए पहाड़ी क्या करते हैं, नदी क्या करते हैं, और ही पहाड़ी का पांव धुलाई करके उसको ये करके उसके बाजू में से निकल जाते हैं अपनी सेवा करने के लिए। பாரதி சொல்றாரு, அந்த நதி வரும்போது அந்த பாறையை கூட மலையை கூட என்ன பண்ணிட்டுன்னா அதை கிளீன் பண்ணுது, அதோடைய காலை கிளீன் பண்ணி சுத்தமாக்கிட்டு அது போயிட்டே இருக்குது. और आगे जाकर के कितनी सेवा करते हैं, उसको दुआएं मिलती हैं। अगर उस पहाड़ी के साथ लड़ती रहती, ये दुआएं नहीं कमाती और कोई काम की नहीं रहती। ஒருவேளை அந்த பாறைக்கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்ததுன்னா அதுக்கு ஆசீர்வாதமும் கிடைக்காது இல்லையா? அப்படி வளைஞ்சு கொடுத்து போறதுனால எல்லாருடைய ஆசீர்வாதமும் அது கிடைக்குது. इसलिए कभी भी समस्याओं का चिंतन करके, प्रॉब्लम का चिंतन करके, किसी से नफरत करके, घृणा करके बैठेंगे तो आप सेवा नहीं कर पाएंगे। और ये लोग कहेंगे ये तो गुस्सा करने वाली है, इसलिए समस्याओं का समाधान करो, कारणों का निवारण करो। அதனால எப்பவுமே பிரச்சனைகளை பற்றி யோசனை பண்ணிகிட்டே இருக்காதீங்க. அதை நினச்சிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே வீணாயிடும். அதனால பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு சமாதானம் கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு நிவாரணம் கண்டுபிடிச்சி அதை நீங்கள் மாற்றுங்க. जो समस्याओं का समाधान करता है उसके पास एक शक्ति आती है और उस शक्ति का नाम है सहन शक्ति। எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு ஒரு சமாதானம் கண்டுபிடிக்கணும், அது ஒரு தீர்மானிக்கணும், அப்பதான் நீங்க வந்து முன்னேற முடியும். और जो समस्याओं का समाधान नहीं करता उसके पास एक दुर्गुण आता है, उसका नाम है क्रोध। பிரச்சனைகளுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அப்ப அதுக்கு பார்த்து துர்குணங்கள், கெட்ட குணங்கள் வரும்போது அப்ப அவங்க முன்னேற முடியாது. क्योंकि समस्याओं का जब चिंतन करते हैं, जिसने समस्या निर्माण की उसके लिए नफरत आती है, घृणा आती है, वैर आता है और एक दिन उसके ऊपर गुस्सा करेंगे और पता नहीं क्या क्या करेंगे उस गुस्से में। இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகலை சுபாவம் அப்படின்னா அவங்க மீது வெறுப்பு தான் வரும், கோபம் வரும் இல்லையா? அவங்கள வந்து திட்டுவோம், நிந்தனை பண்ணுவோம், அப்போ முன்னேற முடியாது. मैं तो करीबन 1200 जेल में गया हूँ, तो जेल में जो कैदी पढ़ी लिखे अनपढ़ है उनके जीवन में छोटी सी प्रॉब्लम आई थी और आते आते आज कहाँ पहुँच गए, सारा जीवन खराब करके बैठा। அப்போ வந்து 12 வருஷம் வந்து ஜெயிலில் போயிருக்காங்க. அப்போ அவங்க ஜெயிலே அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆயிடுது, போயிடுது, வேஸ்டாக தானே போகுது, கெட்டு தானே போகுது, நல்லா இருக்க முடியும். समस्याओं का चिंतन करने वाला, कारणों का चिंतन करने वाला जेल की चक्कर काटेगा, पुलिस स्टेशन जाएगा, कोर्ट कचहरी में जाएगा, समस्या का चिंतन करने से बीमार होगा तो हॉस्पिटल में जाएगा और ये सारी जगह जेब काटने वाली जगह है।
पैसा खर्च करने वाली जगह है। इसलिए समस्याओं का समाधान करना ये है समझदारी। பிரச்சனைகளை வந்து யார் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது, ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான், கஷ்டப்பட வேண்டியதுதான். இல்லையா அவங்க பார்க்கும்போது மேலும் மேலும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். இதன் மூலயமா என்ன ஆகுதுன்னா நம்முடைய பணம்லாம் வந்து காலியாகிடுச்சு, கையில் இருக்கக்கூடிய பணம்லாம் காலியாக போயிடும். जो समस्याओं का चिंतन करता है वो आत्मचिंतन, परमात्मा चिंतन, मनन चिंतन नहीं कर सकता। எப்பவுமே பிரச்சனைகளை பற்றியே சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க, இப்படி ஆயிருக்கு அப்படி ஆயிருக்குன்னா அவங்க ஆத்ம சிந்தனையில் இருக்க முடியாது, பரமாத்மாவுடைய சிந்தனையில் இருக்க முடியாது, சுய சிந்தனையில் இருக்க முடியாது, ஞான சிந்தனையும் செய்ய முடியாது. समस्याओं का चिंतन करने वाला पर चिंतन पर दर्शन करता है। பிரச்சனைகளை பற்றி எப்பயுமே யோசனை பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா அவங்க எப்பவுமே பிறரை பற்றி தான் சிந்தனைகள், மற்றவங்களை பார்க்கறது, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதுதான் ஓடிட்டு. समस्याओं का चिंतन करने वाला राय को भी पहाड़ बना लेता है। பிரச்சனைகளை வந்து யார் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களோ பெரிய சின்ன விஷயங்கள் தான், கடுகு போல பிரச்சனைகள் வந்தால் கூட அது பெருசாக மலை போல் ஆக்கிடுவாங்க. छोटी छोटी बातों को बड़ा बनाता है, சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கிடுவாங்க. और फिर अपने जीवन को मुश्किल बनाता है। लगता है जीवना बड़ा मुश्किल है, यहाँ रहना बड़ा मुश्किल है। क्यों? हमने कारणों का निवारण नहीं किया, समस्याओं का समाधान नहीं किया। இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அவங்க நினைப்பாங்களே என்னுடைய வாழ்க்கையில் வாழ்றது எனக்கு ரொம்ப கஷ்டம், ஏண்டா வாழ்கிறோம் அப்படின்னு வந்து பிரச்சனைகள் வரும்போது வாழ்க்கையில் அவங்களுக்கு நிம்மதியே இருக்காது. आज शरीर की 70% बीमारी होती है निगेटिव से, व्यर्थों से। आज किसी को पेट की बीमारी होती है, ईर्ष्या वाले विचार चला है, पेट की बीमारी हुई। அதனால பொறாமப்படக்கூடிய சம்ஸ்காரம் யாருக்கு இருக்குதோ அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த உலகத்துல வயிற்றுல கூட என்ன நோய்கள் வருது, பொறாமை இருந்தா வயிற்றுல नोई वரும். आज किसी को दूर का कम दिखता है, दूसरे की बुराई को आंखें फाड़ फाड़ कर देखेंगे गुस्से से। जो आंखें फाड़ता है, बड़ी बड़ी करता है, आंखों की पुतली पल जाती है। फिर डॉक्टर के पास जाएंगे, कहेंगे डॉक्टर जी मुझे आजकल धुंधला दिखता है। तो डॉक्टर चेक करता है, कहता आपको नंबर लगे, चश्मा लगाना पड़ेगा। चश्मा तो लगाया, फिर भी बुराई देखना नहीं छोड़ेंगे, नंबर बढ़ता ही जाता है। அதுபோல பிறரை பற்றி எப்பவுமே நீங்கள் குறையில பார்க்குறீங்க, தூரத்துடைய பார்வை இருக்குது, உங்களை பார்க்கல அப்படின்னு பிறரை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய கண்ணு கோளாறாயிடும். அப்புறம் டாக்டர் கிட்ட போவீங்க, அப்புறம் டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் வந்து கண்ணாடி போட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே நம்முடைய எண்ணங்கள் தான், நெகட்டிவ் எண்ணங்கள் வரும்போது கண்ணை பாதிக்கும். आज किसी को जॉइंट पेन होते हैं गुस्सा करने से, क्योंकि समस्या का चिंतन करते तो गुस्सा आता है, और जीवन भर में जो गुस्सा करता है बुढ़ापे में उसके जॉइंट पेन, मसल दर्द या प्रॉब्लम शुरू हो जाते हैं। அது யார் அதிகமாக கோவப்படுறாங்களோ நல்லா கேட்டுக்குங்க. கோவப்படுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு நோய் வருதுன்னா ஜாயிண்ட் பெயின், அங்கங்கே ஜாயிண்ட்ல வலி இருந்துகிட்டே இருக்கும். आज किसी को स्पॉन्डिलाइट होता है, रास्ते में जा रहे हैं, वो क्या करती है, वो क्या करता है, इधर उधर देखने वालों को स्पॉन्डिलाइट होता है। फिर डॉक्टर के पास जाएंगे, कहेंगे डॉक्टर जी मुझे आजकल गले में अकड़न हो रहे, तो डॉक्टर चेक करता है, कहता आपको स्पॉन्डिलाइट हुआ, इसका इलाज करके डॉक्टर एक बड़ा सा पट्टा लगाता है। जब गले में पट्टा लगेगा 6 महीना ना इधर देखेंगे ना इधर देखेंगे, सीधा देखते चलना पड़ेगा। அதுபோல் எப்பவுமே நீங்கள் வந்து போயிட்டே இருக்கிறீங்க, சைட் சீன் பார்க்குறீங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கடைசியில் உங்களுக்கு கழுத்து வலி வந்துடும். டாக்டர்கிட்ட போன உடனே கடைசியில் என்ன பண்ண போகிறாங்க, நெக் பண்ணி அங்கேயும் திரும்பக்கூடாது, ஆடாமல் அசையாமல் வச்சுன்னு ஒரு பெல்ட்டை போட்டு விட்டுடுவாங்க. आज किसी को शुगर होते हैं, शुगर क्यों होते हैं? समस्याओं का चिंतन करने से, निगेटिव सोचने से। मैं इसकी सास हूँ, मैं इसका पति हूँ, मैं इस घर का मालिक हूँ, मेरा कोई नहीं मानता, मैं इसकी माँ हूँ, इसको मैंने पढ़ाया लिखाया, छोटे से बड़ा किया। अब जब इसकी शादी हुई अपनी पत्नी का मानता है, मुझे नहीं पूछता। अब मेरी हालत ऐसे बुढ़ापे में पता नहीं मेरे के साथ क्या हो सकता है। इसी तरह का ये निगेटिव समस्या का चिंतन करके ऐसे केमिकल उतरते, शुगर हो जाते हैं, और शुगर होने से कई बीमारी आ जाती है। இது போல பிரச்சனைகள் வரும்போது எப்பவுமே அதை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்னா அதனால கூட என்ன ஆகுது, நான் சொல்கிறதா கேட்கணும், எங்கள் மாதிரி மக குழந்தை கணவர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி எண்ணத்தில் நீங்கள் யோசிக்கிறீங்கனாலே உங்களுக்கு நிறைய சுகர் வரும், சக்கரை வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. जब शुगर होगी तो क्या करेंगे, मीठा खाना बंद करेंगे, टेंशन में आना बंद नहीं करेंगे। சுகர் வந்துச்சு அப்படின்னா ஸ்வீட் சாப்பிட்றது நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், நிறுத்த வேண்டியதாக இருக்கும், சாப்பிட முடியாது. क्योंकि समस्याओं का चिंतन करने से टेंशन की, तनाव की उत्पत्ति होती है।
எப்பவுமே பிரச்சனைகளை பற்றியே நீங்கள் யோசிக்கிறதுனால, நெகட்டிவ் விஷயம் யோசிக்கிறதுனால டென்ஷன் இது போன்ற விஷயங்கள் தான் அதிகமரிக்கும். आजकल छोटे बच्चों से लेकर के बड़ों तक, अमीरों से लेकर के गरीबों तक सभी को तनाव टेंशन है. இன்றைய உலகத்தில் பார்க்கும்போது சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும், ஏழையிலிருந்து பணக்காரன் வரைக்கும் எல்லாருக்கும் என்ன இருக்குன்னா டென்ஷன் தான் அதிகமாக இருக்குது. और जहाँ टेंशन तनाव है वहाँ सुख और शांति नहीं है. எங்கே வந்து டென்ஷன் அந்த இருக்குது, கோபம் வருதோ அவங்களுக்கு சுகம் சாந்தி என்பது இருக்கவே இருக்காது. சுதாகர் வெங்கடேஷ் முதல் முன்னாடி வந்து உட்காரு. इसलिए पॉजिटिव बनो, सकारात्मक बनो. बीच बीच में थोड़ा ताली भी बजाते रहेंगे, कोई बात अच्छी लगी क्योंकि समय थोड़ा सा नींद का झुटका गए, इसलिए ताली बजाने से उमंग में मेरा नहीं बढ़ेगा, कोई बाजू में सो रहा है उठ जाएगा वो अपने. சரி, இப்போ கொஞ்சம் நேரம் எல்லாருக்கும் இந்த மாதிரி நேரமாக இருக்குது, அதனால கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி போதையில் இருக்குது எல்லாருக்கும், அதனால கொஞ்சம் ஜோராக கை தட்டுது. बीच बीच में जब बीच में जब कोई बात अच्छी लगती है टाली जरूर बजाना. நல்ல விஷயங்கள் ஏதாவது சொல்றாங்கன்னா கொஞ்சம் கை தட்டும். तो अलर्ट होकर के क्लास की बातें सुनो, नहीं तो माया कहेंगी अरे मेरे इतना इसके ऊपर राज्य है, ये माउंट आबू से कहाँ से भाई आया और मैं सभी के अंदर वीरत्व के रूप में बैठी हूँ, अगर ये बातें अच्छी सुनाएगा तो मेरा राज्य खत्म हो जाएगा फिर. इसीलिए वो चुपचाप आई, वो भी है हमारे साथ में, वो पहले यहाँ बैठी है माया. और क्या करते आलस और अलबेलापन की संजीवनी गुटी घुमा करके सुला देगी. जब आप सोएंगे, जिसकी आंखें बंद है उसका कान भी बंद है, आप यहाँ होते भी यहाँ से एब्सेंट है. அதனால இங்கே இருந்தால் கூட பார்க்கும்போது மவுண்ட் ஆப்லேருந்து நமக்கு பிரதர் வந்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி மாயம் வந்து உட்காந்துருக்கு. எதுக்காகனா ஒரு நல்லா தூங்க வைக்கிறதுக்காக கிளாஸ் கேட்கும்போது. அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக கண்ணை திறந்து உட்காருங்க, இல்லைன்னா காதை பிடிச்சி திருவுங்க, தூக்கம் வரும்போது தொடையை பிடிச்சி திருவுங்க, தூக்கம் போயிடும். கொஞ்சம் விழுப்புணர்ச்சியில் உட்காந்து நம்ம இது ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது இல்லையா, நல்லா அலர்ட்டாக உட்காந்து கிளாஸ் ताली बजने से कोई आपकी जीएसटी पैसा नहीं कटने वाला है. அதனால கை தட்டுறதுனால உங்களுடைய பணம் ஒன்றும் குறையாது. நல்லா தட்டுங்க இப்போ கொஞ்ச நேரம். ठीक है, बात चल रही थी आज शरीर की बीमारी का कारण है हम जीवन में विभिन्न प्रकार की समस्याओं का चिंतन करते हैं. इसलिए आज से हमें समस्याओं का समाधान करना है, कारणों का निवारण करना है. அதனால இந்த உலகம் பார்க்கும்போது பிரச்சனைகளுக்கு நீங்க ஒரு தீர்வு காணணும். எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க அதன் மீது வெற்றி அடையணும். ஏன் வருது எதுக்கு வருதுன்னு அதிலே இருக்காதீங்க, அதுக்கு ஒரு சமாதானம் பண்ணி ஒரு முடிவு எடுங்க. इससे पहले भी आपके गांव में आए थे, यहाँ शहर में आए थे, क्लास किया था. இதுக்கு முன்னாடி கூட இந்த கிராமத்துக்கு அந்த கிராமத்துக்கு வந்து இந்த கிளாஸ் எடுத்திருக்கிறேன். அந்த கிளாஸ்ல யாரெல்லாம் இருந்தீங்க கை தூக்குங்க. ஆமா தூக்குங்க, தூக்குறதாவது தெரியும். தூக்குங்கம்மா, கையை தூக்குங்க. 5000 साल पहले 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்க வந்துருக்காரு இல்லையா. तो समस्या भी कई बार आई, कई बार अपने पास की, पहली बार थोड़ी आई. அது போல பிரச்சனை கூட ஒரு முறையா ரெண்டு முறையா அநேக முறை வந்திருக்கு. அதெல்லாம் கடந்து தானே போயிருக்கிறீங்க. அப்படின்ற கை समस्या का काम आना आपका काम है, चुप रहना, समस्या अपने आप भाग जाएगी. பிரச்சனைகளுடைய வேலை வருது, உங்களுடைய வேலை அமைதியா இருக்கிறது, அது வந்துட்டு போயிடும். जब समस्या का चिंतन करेंगे, खातरी करेंगे तो आपके पास ही रह जाएंगे. फिर எப்பவுமே பிரச்சனையில உட்கார்ந்து யோசிக்கிறீங்க, அதை பத்தியே நினைக்கிறீங்கன்னா அது உங்க கூடயே உட்கார்ந்துரும். समस्या कई कहते हैं जब समस्या पूरी हो जाएगी ना हम रोज सेंटर पर जाएंगे. ये थोड़ी समस्या पूरी हो जाए ना अमृत वाला रोज उठेगी. அது போல சொல்லுவீங்களா, பிரச்சனைகள் வந்து முடிஞ்சிச்சுன்னா நான் டெய்லி சென்டர் போவேன், முரளி கிளாஸ் கேட்பேன் சொல்லுவீங்களா. பிரச்சனைகள் முடிஞ்சிச்சுன்னா நான் அமிர்த வேலை யோகா நல்லா பண்ணுவேன், இந்த பிரச்சனை மட்டும் சால்வ் ஆன போதும் அப்படின்லாம் நீங்க நினைக்கிறீங்களா? जैसे हम लोग बचपन में कहानी सुना करते थे, तो एक शिकारी था, कुछ कबूतर थे, कबूतर के ऊपर जाली बिछा करके चला गया था. तो शाम को जब कबूतर आ गए तो उसके अंदर फंस गए. அது போல் வந்து ஒரு கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ வந்து இந்த புறா எல்லாம் இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் வந்து சாயங்காலம் வரும், எல்லாத்தையும் எடுக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஆபத்துன்னு வரும்போது என்ன ஆயிடுது, பறந்து ஓடி எடுக்குது. அது போல் பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்கள் மேலே பறந்துடுது. जब फंस गए तो कबूतरों ने सोचा अब क्या करेंगे, अब जाली तो बहुत है, ये काट तोड़ो तो दूसरी, दूसरी तोड़ो तो तीसरी,
अब ऐसे करते रहेंगे तो तब तक शिकारी आ जाएगा, पकड़ लेगा। तो एक कबूतर कहता है हम क्या करते हैं, जाली को लेकर के उड़ते। அது போல வந்து ஒரு வேட்டைக்காரன் வந்து அந்த மாட்டிடுச்சு, அந்த புறா மாட்டிட்டு இருக்கும்போது விடுபட முடியல. அதுக்கப்புறம் யோசிச்சா, ஐயோ வேட்டைக்காரன் வந்தோடனே என்னை வேட்டையாடிடுவாங்க, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிடுச்சுன்னா வலையோடு பறந்துடலான்னு சொல்லி தூக்கிட்டு பார்த்துச்சான். तो ये कबूतर कहता है हम इसको लेकर उड़ते हैं। तो सभी ने क्या क्या उड़े। तो एक कबूतर कहता है मेरा एक दोस्त है चूहा, चलो उनके पास जाते हैं। उनके पास जाने से वो हमको एक एक गांठी काट कर निकाल देगा। अगर एक एक गांठी हम यहाँ खुद ही काटेंगे तब तक समय पूरा हो जाएगा, शिकारी पकड़ लेगा। அந்த போல ரொம்ப புத்திசாலியமா ஒரு பக்கம் ஓடி போச்சு. அதுக்கப்புறம் எலி இருந்தது. எலி என்ன பண்ணும், அந்த வலையெல்லாம் கடிச்சிட்டு நம்ம தப்பிச்சிக்கலாம். இல்லைன்னா இதிலே இருந்தோம் அப்படின்னா வேட்டைக்காரன் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணிடுவான், கைப்பிடி கூட்டிட்டு போயிடுவான் அப்படின்னு பயந்துக்கிட்டு கரெக்டாக யுக்தியாக நடந்துச்சு. तो कबूतर ने क्या क्या जाली सहित उड़ के गए और इनका एक दोस्त था चूहा, उनके पास उतरे। उन्होंने क्या क्या, चूहे ने सारी जाली काट दिया, कबूतर बाहर आ गए। அதே போல எல்லா புறாக்களும் சேர்ந்து அந்த வலையோடு சேர்ந்து பறந்து ஓடி போய் அவனுடைய ஃப்ரெண்டு எலிக்கிட்ட போன உடனே அந்த எலி என்ன பண்ணிச்சான், கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண உடனே சுதந்திரமாக பறந்து போயிடுச்சு. तो माया ने भी हमें, अगर वो जाली काटते बैठते तो शिकारी में के पचे में फंस जाते थे। ஒருவேளை வந்து அந்த வேட்டைக்காரன்ட்ட மாறிட்டானே எல்லா புறாக்களும் என்ன ஆயிடும், அதுகிட்ட தானே வசப்படணும். அது ரொம்ப யுக்தியாக நடந்துச்சு. इसी तरह माया ने भी हमें हमारे ऊपर समस्या के जाली बिछाई है। अगर एक समस्या खत्म करो, दूसरी, एक गांठ तोड़ो, दूसरी, चौथी, तब तक संगम का समय पूरा हो जाएगा और हम फंस जाएंगे। அதே போல நமக்கு வந்து மாயனுடைய பிரச்சனைகள் ஒன்று போனால் ஒன்று வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் கட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு பிரச்சனை நீங்கச்சுன்னா இன்னொன்று வருது, இன்னொன்று போட்டால் இன்னொன்று வருது, இப்படியே வந்துகிட்டே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். ஆனால் நீங்கள் வந்து மாட்டிக்கிங்க. அதுலேயே தப்பிக்கிறதுக்கு பாருங்க. इसीलिए समस्याएं तो भी सेंटर पर आओ, समस्याएं तो भी अमृत वाला उठो, समस्याएं तो भी ज्ञान योग में चलो। और जब समस्या को लेकर के चलेंगे तब बाबा, जैसे वो चूहा ने उसको बाहर किया, इसी तरह बाबा आपको क्या करना है, क्या करेंगे, समस्या से बाहर निकाल देगा। அது போல இந்த எலி எப்படி அதை வந்து கட் பண்ணி நீக்கிடுச்சோ, அது பிரச்சனைகள் வரும்போது நீங்க கூட என்ன பண்ணணும், அமிர்த வேலை யோகா எழுந்திருக்கணும், சென்டருக்கு ஓடி வரணும், முரளி கேட்கணும், சேவை செய்யணும், ஞானதானில மூழ்கணும். அப்ப என்ன ஆயிடும், பாபா கூட உங்களை பறக்க வச்சிடுவாரு பிரச்சனைகள் இருந்து. आजकल दुनिया के लोग क्या बोलते हैं, ब्रह्मा कुमारी में आएंगे, थोड़ा सा क्या है मेरी ट्रांसफर थोड़ा वहां हो जाएंगे ना तब आएंगे। பிரம்மகுமாரிகள் வருவாங்க, ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது தானே. நிறைய பேர் திடீர்னு ஏன் கிளாஸ்க்கு வந்துட்டு கேட்குறோம் இல்லையா, ஏதோ ப்ராப்ளம் போடுறது அதான் வந்துருக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ट्रांसफर नजदीक हो गए, फिर क्या बोलेंगे, अब मेरा थोड़ा सा पोता थोड़ा बड़ा, ये छोटा सा है, उसको मुझे छोड़ना पड़ता है, इसलिए वहां जाता हूँ। அதனால பேரன் பேத்தியெல்லாம் இருக்கும்போது சில நேரத்தில் என்ன இப்படி வர முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் ஸ்கூல் விடணும், இந்த மாதிரி எண்ணங்களும் வர ஆரம்பிச்சிடும். पोता बड़ा हो गया, फिर कहेंगे थोड़ा मेरी बुजुर्ग है, थोड़ा रिटायर्ड हो जाएगी, उसके बाद फुर्सत है मैं हमेशा आऊंगा। அதுக்கப்புறம் கொஞ்சம் உங்கள் பேரனான பிறகு அப்புறம் உங்களுக்கு வயசாகிடும், நீங்கள் எனக்கு ரிட்டையர்ட் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் நான் டெய்லி வருவேன்னு சொல்லுவீங்க. रिटायर होने के बाद कहता मेरा शरीर काम ही नहीं करता, मैं कैसे आऊँ। அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆன பிறகு உங்களுடைய சரீரம் ஒத்துழைக்காது, ஒன்று போனால் ஒன்று வந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வயசாகிடும், வர்றதுக்கு யோசிப்பீங்க. कल कल करेंगे, काल उठा कर लेके जाएंगे। சரி நாளைக்கு போகலாம், ஒரு பிரச்சனை முடியட்டும், நாளைக்கு போகலான்னு நினைப்பீங்க. காலம் வந்து உங்களை சாப்பிட்டுட்டு போயிடும். समस्याओं का चिंतन करके जो करना है अब कर लो, अब नहीं तो कब नहीं। அதனால பிரச்சனைகளை நீங்க முடிக்கணும், சமாதானம் பண்ணணும்னா எதை செய்யணும்னு விரும்புறீங்களோ அதை இன்னைக்கே செய்யுங்க, இப்பவே செய்யுங்க. इसलिए जीवन की समस्याओं का समाधान करो। ஆகிய பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு சமாதானம் நீங்க தான் வந்து தேர்ந்தெடுக்கணும், முடிவு பண்ணணும். समाधान, समस्याओं का समाधान करने वाला का चेहरा खुश रहेगा। யாரு பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்றாங்களோ அவங்களுடைய முகம் எப்பவுமே எப்படி இருக்கும், खुशिயில இருக்கும். और समस्याओं का चिंतन करने वाला का चेहरा लटका रहेगा। எப்பவுமே பிரச்சனைகளே கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க, சிந்தனைச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முகம் பார்க்கவே சகிக்காது. उसका संकल्प भी खजाना वेस्ट जाता जाएगा। அப்ப அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வீணாயிடும், समय भी वेस्ट जाएगा, நேரமும் வேஸ்ட் ஆயிடும். इतना ही नहीं, जो समस्या संकल्प चलाता है वो कर्म योगी नहीं बन सकता। எப்பவுமே பிரச்சனைகளை பத்தி நீங்க யோசிக்கிறீங்கன்னா அவங்க சதா காலத்துக்கு கர்ம யோகி ஆக முடியாது. इसलिए समस्याओं का समाधान करने के लिए हमें क्या करना है, सहनशील बनना है। कभी भी निगेटिव नहीं सोचना, नो क्वेश्चन, नो करेक्शन, नो कोटेशन, नो अपमान, चुप। அதனால பிரச்சனைகளை நீங்க சமாதானம் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து நெகட்டிவ்ல யோசிக்க கூடாது,
கரெக்ஷன் பண்ணக்கூடாது, பெட்டிஷன் போடக்கூடாது. तो समस्याओं का समाधान करने के लिए हम क्या करें? சரி, இந்த பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கு நம்ம என்னதான் செய்யலாம் சொல்லுங்க. समस्याओं का समाधान करने के लिए सबसे पहले कर्म गति को याद रखो. அதனால பிரச்சனைகளை முடிக்கணும் அப்படின்னா நம்முடைய கர்மத்தினுடைய விளைவை வந்து நினைவுல வச்சுக்கோங்க. आज हर एक के जीवन में क्या समस्या है? मेरा पति मुझे तंग करता है, मेरी सास मुझे तंग करती है, मेरा बेटा मानता ही नहीं है. हाँ, यही तो समस्या होती है. இன்னைக்கு உலகத்துல பிரச்சனைகள் எப்படி இருக்கு? என்னுடைய கணவர் நான் சொல்றதை கேட்க மாட்டேன்றாங்க, எங்க மாமியார் இப்படி பண்றாங்க, என் பையன் சொல்றதை மதிக்க மாட்டேன்றாங்க, இப்படிதானே வந்துட்டு இருக்குது. टाली कभी एक हाथ से नहीं बजती, टाली के लिए दो हाथ चाहिए. கை தட்டணும்னா ஒரு கையில் தட்ட முடியுமா? யாராவது ரெண்டு கை தேவை இல்லையா? अगर आपको पति तंग करता है, परेशान करता है, इसका मतलब आपने भी कभी उसको किया था. आप कहते नहीं भाई जी, मैं इसके कभी रास्ते में गई नहीं, मैं इतना अच्छा काम करती हूँ, सब कुछ करती हूँ, फिर भी मुझे तंग करता है. इस जन्म में नहीं गए रास्ते में, कोई ना कोई पिछले जन्मों का आपका हिसाब है. அதை போல உங்கள் கணவர் உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னா, நான் எதுவும் பண்ணுறது கிடையாது, அவர் தான் பண்ணுறாரு, நான் அமைதியாக தான் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லலாம். இந்த ஜென்மத்தில் நீங்கள் ஒன்றும் பண்ணலை, ஏதோ ஒரு பிறவியில் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதை கணக்கு முடிக்கிறதுக்காக அவர் தொல்லை கொடுக்குறாரு. संगम युग में आपको पति मिला है, सास मिली है, बच्चा मिला है, ये आपके पिछले जन्मों के कर्मों के हिसाब को चुकता करने वाले लोग हैं. कोई आपको देने के लिए है, कोई आपसे लेने के लिए है. அதனால சங்கமேகம்னாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு கணவர் தொல்லை கொடுத்தாலும் சரி, இல்லை மாமியாரோ யார் பண்ணாலும் சரி, இது இந்த ஜென்மத்தினுடைய விஷயங்கள் கிடையாது, முந்தின ஜென்மத்தினுடைய விஷயங்கள். கணக்கை முடிக்கிறதுக்காக தான் நம்ம சங்கமேகத்துக்கே வந்திருக்கிறோம், அதை நினைவில் வச்சுக்கோங்க. जिस दिन पति ने ज्यादा तंग किया, उसी दिन बाबा कमरे में बैठो, बाबा को बाबा आज बहुत जन्मों का अच्छी तरह हिसाब चुकता हो गया, पति को कहो कि अच्छी और तंग कर देना, यह समाधान. அதனால நல்ல இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது கணவர் தொல்லை கொடுக்குறாங்க, உடனே பாபா ரூமுக்கு வாங்க, மதுபன் சென்டருக்கு வாங்க, பாபா முன்னாடி போய் சொல்லுங்க, பாபா இன்னைக்கு என்னுடைய கணக்கு முடிக்கிறதுக்காக என்னுடைய கணவர் ரொம்ப தொல்லை கொடுத்துருக்காரு, சரி நம்ம முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், எது நடந்தாலும் நீங்கள் பாபா கிட்ட தெரியப்படுத்திடுங்க. इसलिए कभी भी निगेटिव चिंतन नहीं चल, क्योंकि हमारे 63 जन्मों के जो भी हिसाब किताब बने, पति के साथ है, बच्चों के साथ है, कई लोग, ये सारे हिसाब अब चुकता करना है. हिसाब किताब वाला कभी परमधाम नहीं जा सकता. அதில் 63 பிறவினுடைய கணக்கு வழக்கு 1-2 கிடையாது. இப்போ முடிக்கிறதுக்காக தான் இந்த யுகத்தில் வந்துடும். உங்கள் கூட யார் இருக்கிறாங்களோ பிரச்சனைகள் பண்ணாலும் சரி, என்னுடைய கணக்கு முடியுதுன்னு நினைச்சுக்கோங்க. हिसाब किताब चुकता करने के 3 तरीके. एक है योग से चुकता करो, अगर योग से भी चुकता नहीं करेंगे, दूसरा है सहन करके चुकता करो, वो भी नहीं करेंगे तो तीसरा धर्मराज के डंडे खाना पड़ेगा, उसे भी चुकता. क्योंकि जब तक आत्मा पावन नहीं बनेगी तब तक पावन परमधाम में नहीं जाएंगे. और पावन बनाने के 3 तरीके, योग से, सहन करने से, तीसरा डंडे खा करके सजा खा के. அதனால் பாய்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரச்சனைகளை வந்து நீங்கள் 3 ரூபத்தில் முடிக்கலாம். ஒன்று வந்து யோகா பண்ணி முடிங்க, அப்படி இல்லையா வேற என்ன சொன்னார், ரெண்டாவது பொறுத்துக்கணும், சகித்துக்கணும், என்ன ஆனாலும் சரி சரி நம்ம பொறுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி இல்லையா தண்டனை, பனிஷ்மெண்ட் இருக்கவே இருக்குது தர்மராஜ் கிட்ட, அதன் மூலயமா அடைஞ்சு தான் முடிக்கணும். பரந்தாமத்தில் போய் நீங்கள் முடிக்க முடியாது, இங்கே தான் முடிச்சாகணும், அதை நினைவில் வச்சுக்கோங்க. விழுப்புணர்ச்சிலேருந்து கேளுங்க, கை தட்டுங்க. आपके घर के जितने भी लोग हैं, कोई आपको देने के लिए, कोई आपसे लेने के लिए. इसलिए कई तो ऊपर देकर के कहते हैं, भगवान तुमने भी आंखें बंद किया क्या, ये मेरे साथ क्या हो रहा है, ये कितना ये रो रहे, समझ का चिंतन कर रहे. அதனால சில நேரத்தில் வந்து பிரச்சனைகளை நினச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அழறீங்களா, இல்லையா? அதனால அந்த மாதிரிலாம் அழாதீங்க. इसलिए ये कर्म को, हिसाब को समझना. ये कल मैंने पता नहीं कहीं क्लास किया था, एक बहुत सुंदर घटना सुनाई थी, ये घटना आपको भी सुनाता हूँ. நேற்று வந்து கர்மத்தினுடைய கணக்கு வழக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. நேற்று ஒரு விஷயங்கள் சொல்கிறேன், அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. एक आगरा में एक पति पत्नी रहते थे, बहुत गरीब थे, झोपड़पट्टी में रहते थे. ஆக்ராவில் வந்து ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க, ரொம்ப ஏழை, ஒரு குடிசையில தான் வாழ்ந்தாங்க. ध्यान से सुनना, मैं उसका प्रश्न पूछूंगा, उसका जवाब ரொம்ப கவனமாக கேளுங்க, கண்ணை திறந்து அதனுடைய கேள்வியும் नடுவில் கேட்பாராம், கரெக்டாக சொல்லணுமா. तो दिल्ली में व्यापारी आया था, लेकिन अचानक वहाँ दिल्ली के सारे दुकान बंद हो गए अचानक. तो उस व्यापारी को लगता बैठे बैठे मैं क्या करूँ, चलो मैं आगरा गया नहीं, नजदीक आगरा, आगरा घूम के आता हूँ, आगरा चला गया. டெல்லிக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வந்தார்,
அப்போ வந்து பார்க்கும்போது ஒரு பொண்ணு வேலை நடக்கலை. சரி இப்படி உட்காந்துட்டு இருந்தால் என்ன ஆகுது, நம்ம ஆக்ராவை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்க போனார். जब आगरा गया सारा दिन उसने आगरा देखा, लेकिन रात को उसको सोने का प्रॉब्लम हो गया। जिस होटल में जाता था, जहाँ भी जाता था, सब कहते भाई हमारे होटल बुक है। अब उसको लगता रात को कहाँ सो जाओ, कहीं बस स्टैंड पर सो जाओ बैग चोरी हो जाएगी, स्टेशन पर सो जाओ तो भी चोरी हो जाएगी। அதனால ஒரு ஃபுல் டே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கிறதுக்காக லாட்ஜெலாம் புக் பண்ணுறதுக்கு போகலான்னு பார்த்தேன். எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர்கிட்ட நிறைய பணம், பிஸ்னஸ் மேன் இல்லையா, பணம் இருக்குது. நான் வந்து நடுவில் நிற்க முடியாது, ஸ்டேஷனில் நின்னாலும் சரி பஸ் ஸ்டாண்டில் நின்னாலும் சரி கொள்ளடிச்சு போயிடுவாங்களே அப்படின்னு யோசிக்கிறான். तो अचानक उस व्यापारी को याद आया मेरी गरीब पति पत्नी, चलो उनके पास जाता हूँ। वो झोपड़ी में रहते थे तो कम से कम मेरी ब्याग तो ठीक रहेगी, क्योंकि ब्याग में करोड़ों रुपए उसने लाए थे बिजनेस के हिसाब से। அதுக்கப்புறம் ஞாபகம் வந்துச்சோம், அந்த கிராமத்தில் ஒரு ஏழை கணவன் மனைவி இருந்தாங்க இல்லையா, சரி அவங்க வீட்டில் போய் நம்ம இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பினார். तो जैसा वो रिक्शा करके गया, वो गरीब पति पत्नी इतने खुश हो गए, इतना बड़ा व्यापारी आया, कभी ना आने वाला, खिलाया पिलाया, चाय पानी पिलाई। लेकिन सोने से पहले उसने अपनी बैग खोली कपड़े चेंज करने। அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே அந்த கணவன் மனைவிகளே ஏழைகள் இல்லையா, இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் வந்திருக்காங்க வியாபாரம் பண்ணவனே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கூப்பிட்டு நல்ல சாப்பாடு அவங்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ பழங்கள் எல்லாமே கொடுத்தாங்க, நல்லா உபசரிச்சாங்களாம். जब उसने बैग खोली तो गरीब की पत्नी की नजर बैग में गई, देखा इसके पास 50 के 100 के 500 के बहुत सारे बंडल है। उसको लगता है 2-4 बंडल हमको मिल जाए तो हमारी गरीबी दूर हो जाएगी। रात भर उसको नींद नहीं आई। 12-1 बजे बाहर गई, बड़ा सा पत्थर लाया, वो पत्थर सीधा उसके सिर में मार दिया। उसका तो मर्डर हो गया। पति की नींद खुली, पति कहते ये क्या हो गया, कहता अब हमारी गरीबी दूर होगी। அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க மனைவி வந்து அந்த பணத்தை பெட்டி ஓப்பன் பண்ணாரு, நிறைய கட்டுக்கட்டாக பணம் இருந்ததா. அப்போ வந்து அவங்க மனைவி நினைச்சாங்களா, இவ்வளோ பணம் இருக்குது, 2 கட்டு பணம் நம்ம கொடுத்தா நம்முடைய ஏழ்மையெல்லாம் முடிஞ்சிடும் இல்லையா அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கப்புறம் நடுவில் என்ன பண்ணிட்டார், நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது பெரிய கல் எடுத்து அவர் தலையில் போட்டுட்டார். அதுக்கப்புறம் நம்ம கணவர் திட்டுறாரு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னா, இப்போ நம்ம பணக்காரன் ஆயிடலாம்ல, அதுக்காக தான். तो जब ये पैसे दे करके 1000 को 500 के बहुत सारे बंडल थे, तो पति कहता है इस मुर्दे का क्या हो गया, कहते अब इसको जमुना नदी पीछे है उसके अंदर डाल देते हैं, कोई देखेगा नहीं, सारे लोग सोए हैं। तो रात को 2 बजे उस मुर्दे को बोरी में डाला, पीछे यमुना नदी में फेंक के वापिस आए। जैसे घर में आए देखा खून ही खून लगा था दीवारों पर। उनको लगा कोई सवेरे आएगा देख लेगा तो कुछ डाउट लेगा। रात उन्होंने खून के दाग भी मिटाए। அதே போல் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கணவர் கேட்டார், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தான் இறந்து போயிட்டானே, சரி ஒரு மூட்டையில் வச்சு கட்டு, கங்கை பின்னாடி வந்து கங்கை ஓடிட்டு இருக்குல்ல இருந்தது, அதில் கொண்டே போட்டுடலாம் யமுனை நதியில் அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டு கங்கையில் போட்டாங்க. அப்புறம் வந்து பார்த்தா ரத்தமாக இருக்குது, இதில் என்ன பண்ணல, நைட்டோட நைட்டாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணாங்க. उन्होंने खून के दाग तो मिटाए, लेकिन कर्मों में पड़े हुए दाग को कोई मिटा नहीं सकता। इसलिए भजन है ना, कर्म काले का मिटने रे भाई, लाख करे कोई चतुराई। அதனாலே அவங்க ரத்த கரையை வேணா நீக்கலாம், ஆனால் கர்மத்தினுடைய கரை யாராலையும் நீக்க முடியாது, செய்துட்டாங்க இல்லையா. அதனால ரொம்ப கவனமாக இருங்க, இது வந்து கூடவே வரக்கூடியது. கைத்தட்டு. उन्होंने उसी पैसे से क्या क्या एक प्लॉट लिया, बड़ा सा एक मकान बनाया, दुकान खोला, गहने बनाए, अपने लिए गाड़ी ली। उनकी गरीबी दूर हो गई, लेकिन उनको कोई बच्चे नहीं थे, दोनों ही पति पत्नी थे। அதுக்கப்புறம் அந்த பணத்து மூலிமா நல்ல வீடு கட்டினாங்க, கார் வாங்கினாங்க, வசதிகள் எல்லாம் வந்துச்சு. கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு குழந்தையே இல்லை, கணவன் மனைவி தான் இருந்திருக்காங்க. कुछ साल के बाद एक बच्चा भी हो गया, और एक ही बच्चा था, खिलाया पिलाया, कलेक्टर बनना जितना उसको पढ़ाया। கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை வந்தது, அந்த குழந்தைய நல்லா படிக்க வச்சு கலெக்டர் ஆக்குற அளவுக்கு தகுதி ஆகிருச்சோம். तो एक दिन वो बच्चे को अचानक टाइफाइड हो गया, तो उनको लगता है बच्चे को कुछ न हो जाए। उसको बड़े से हॉस्पिटल में उसको इलाज किया, उसके पीछे बहुत खर्चा हुआ। तो उन्होंने क्या किया, उसी खर्चे के पीछे बनाए थे सोने के गहने, वो बेच दिया और उस डॉक्टर की फी दी, बच्चे का इलाज किया, बच्चा ठीक नहीं हुआ। அதுக்கப்புறம் வந்து அதுக்கு டிவி நோய் வந்தது, உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க, இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணாங்க, அப்போ கூட அந்த குழந்தை சரியாகல. उन्होंने क्या किया, वो गाड़ी ली थी उसको भी बेच दी, सारा पैसा डॉक्टर को दिया, बच्चा तो भी ठीक नहीं हुआ। எவ்வளோ பணம், எல்லாமே காரு என்னென்ன இருந்ததோ எல்லாமே அந்த குழந்தைக்காக தான் டாக்டருடைய ஃபீஸாக போச்சு. उन्होंने क्या किया, तुम गाड़ी ली थी उसको भी बेच दिया, दुकान भी बंद किया, सारा पैसा बीमारी में। उनको लगता बच्चा ठीक हो जाएगा, कलेक्टर बनने वाला है, बहुत पैसा कमाएगा,
तो उसके दोबारा गहने सोना ये सब कुछ ले लेंगे। அப்போ என்னென்ன இருந்ததோ, எப்படிலாம் அந்த பணம் வந்ததோ, அந்த பணம் எல்லாமே வீடு விற்றாங்க, பணத்தை விற்றாங்க, என்னென்ன பொருள் இருந்துச்சோ எல்லாத்தையும் குழந்தைக்காக எப்படி அந்த குழந்தை சரி பண்ணிடலாம், கலெக்டர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கிற பணத்தை எல்லாம் செலவு பண்ணாங்க. लास्ट में मकान भी बेचा, झोपड़पट्टी में चले गए। அதுக்கப்புறம் வீட்டையும் வித்துட்டு கடைசியில் குடிசையில் தான் போய் வாழ ஆரம்பிச்சாங்க. तो एक दिन वो बच्चा कहता है, पापा जी अपने को जो मिला तो पैसा सारा खत्म हो गया, अब मैं जा रहा हूँ, बच्चा चला गया, बच्चा मर गया। அதுக்கப்புறம் சம்பாதிச்ச பணம் எல்லாம் போயிடுச்சு இல்லையா, குழந்தை என்ன இறந்து போச்சு. இவங்க வந்து கொள்ளை அடிச்சது கூட இருக்க உண்மையான பணம் மட்டும்தான் கூட இருக்கும். तो वो बच्चा कौन था? वो बच्चा कौन था? அந்த குழந்தை யாரா இருக்கு சொல்லுங்க. उस व्यापारी की आत्मा, उस व्यक्ति के जीवन में समस्या आई, क्या समस्या किसी ने दी? उसने कर्म ऐसा किया, उसका कारण उसके जीवन में समस्या आई। பாருங்க, அந்த வந்து வியாபாரம், அந்த பிசினஸ் பண்ணா இல்லையா, அந்த குழந்தை தான் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கு. அவங்க பணத்தை என்ன பண்ணிருக்கு, எல்லாத்தையும் அதுக்கு நோய் ரூபத்துல செலவு பண்ணிட்டு கடைசியில் போய். अगर वो गलत कर्म ना करता तो समस्या नहीं आती, सुख और शांति होती। அதனால தவறான கர்மம் செய்யாதீங்க, உங்களுக்கு சுகம் சாந்தி கிடைக்காது. அதனால கர்மத்தினுடைய விளைவு ரொம்ப ஆழமானது, இது புரிஞ்சுக்குங்க. तो ये मैंने आपको क्यों सुनाया? आज माँ बाप ने होटल नहीं देखा, पैसा पैसा इकट्ठा किया, और कोई ऐसा बच्चा पैदा हुआ है गलत संगत में जा रहे, नशा कर रहे, माँ बाप को टेंशन आ रहे, घर में एसी है, गाड़ी है, लेकिन उस बच्चे की हरकत देख करके सारा घर डिस्टर्ब है। तो वो बच्चा कौन है? आपके पिछले जन्मों का हिसाब। அதனால உங்க குழந்தை கூட இப்படி வந்து செலவு பண்ணுது அப்படின்னா அது கூட வந்து முந்தின ஜென்மத்தினுடைய ஒரு கணக்கு தான் இல்லையா. அதனால தான் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. நிறைய வந்து குழந்தைன்னு சொல்லிட்டு குழந்தைக்காக உங்களுடைய தூக்கத்தையும் உருளை கிளாஸ்லாம் விட்டுட்டு எல்லாமே பண்ணுறீங்க. இது நீங்கள் யோசிங்க அப்படின்ற. आज इस दुनिया में जो भी समस्याएं, हर व्यक्ति के गलत कर्मों का परिणाम वर्तमान की समस्या है। அதனால ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னா முந்தின ஜென்மத்தினுடைய கணக்கு தான். इसलिए कर्म कई कहते हम ओम शांति में जाते, ब्रह्मा कुमारी में जाते, तो भी हमारे जीवन में प्रॉब्लम क्यों? लोग भी बोलेंगे आपको, अरे देखा इसका बच्चा बीमार हो रहा है, ये कैसे घर में, ये ओम शांति में जाते। ओम शांति में कब से आ रहे? 1 साल 2 साल 3 साल पिछले जन्म में थे ओम शांति में, उस समय गलत कर्म क्या छुमंतर हो गया? अगर ओम शांति में आने के बाद भी मेरे जीवन में प्रॉब्लम है, मेरा पिछला जन्म का हिसाब है। इसलिए कभी भी बाबा के ऊपर का विश्वास निश्चय कम नहीं करना। அதனால ஓம் சாந்தி சென்டருக்கு போகிறாங்க, அதனால என் பையனுக்கு நோய் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, இதுக்கு முன்னாடிலாம் வரல இல்லை, இப்போ தானே நீங்கள் 1 வருஷம் 2 வருஷமாக தானே ஞானத்துக்கு வந்துருக்கீங்க, அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை இல்லையா. அப்போ இப்போ மட்டும் நோய் வருதுன்னா அது முந்தின ஜென்மத்தினுடைய கணக்கு, அதை புரிஞ்சுக்குங்க. இதனால தான் வந்ததுன்னு கிடையாது. इसलिए वर्तमान समय इस तनाव के वातावरण में, टेंशन के वातावरण में अगर समस्याओं का समाधान करेंगे, तनाव से मुक्त, टेंशन से मुक्त रहेंगे, सुखी रहेंगे, स्वस्थ रहेंगे। அதனால இந்த உலகத்தில் பார்க்கும்போது எல்லாருக்கும் டென்ஷன் தான் இருக்குது. இந்த டென்ஷன்லேருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா நீங்கள் முயற்சி செய்தீங்கனாலே முடியும். அப்போ உங்களுக்கு சுகம் சாந்தி எல்லாமே கிடைக்கும். इसलिए कर्म गति को याद रखना, और कभी भी ब्राह्मण बने बाद अब कोई भी श्रीमत के अलावा कोई भी गलत काम नहीं करना, नहीं तो उसका 1 का 100 गुना बढ़ेगा। அதனால பிராமண குழந்தையான பிறகு தவறு செய்யாதீங்க தயவு செய்து. ஏன்னா 1க்கு 100 மடங்கு தண்டனை. தெரிஞ்சு தப்பு பண்ணா 1க்கு 100 மடங்கு. இதுல கவனம் இருக்கட்டும். दूसरी बात है, अगर समस्याओं का समाधान करना है उसके लिए ड्रामा को पक्का करना, ड्रामा को याद रखना। அதனால பிரச்சனைகளை நீங்க வந்து சமாதானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிராமா மீது கூட உங்களுக்கு பக்காவாக உறுதியாக நம்பிக்கை இருக்கணும். जिसको ड्रामा भूल जाता है, ड्रामा के रहस्य को भूल जाता है, उसके जीवन में समस्या और प्रॉब्लम है। யாரு டிராமாவுடைய பிரச்சனைகளை வந்து முடிக்கிறாங்களோ இல்லையா, அப்ப அவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் நீங்கிடும். चलो 2 मिनट ऐसे बिना लाइट ये करके 2 मिनट बैठेंगे, ट्रैफिक कंट्रोल करेंगे। ट्रैफिक दूसरी और 2-3 बातें सुना। दूसरी बात है, समस्याओं का समाधान करने के लिए ड्रामा को पक्का करना, ड्रामा के ऊपर विश्वास रखना। तो आप लोगों को अपना अपना ड्रामा पसंद आया? ड्रामा பிரச்சனைகளை சமாதானம் பண்ணணும். டிராமா மீது உங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கணும். पसंद आया ड्रामा? டிராமா பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ये कहीं क्या कहते क्या
तो कई क्या कहते, क्या बाबा मेरा ड्रामा बनाया, पति भी तंग करता है, सास झगड़ा करते, बेटा भी पैदा हुआ वो भी मुझे परेशान कर रहे हैं, इसलिए अगले क्लब में जब आप आएंगे मेरा ड्रामा अच्छा बनाना, मेरे को पति दूसरा देना जो तंग करने वाला नहीं, प्यार करने वाला, सास अच्छी देना, बच्चे अच्छे देना, ताकि मैं योग तपस्या अच्छी तरह कर सकूं। तो किसको किसको अपना ड्रामा बदलना वो हाथ खड़ा करो। நல்ல ட்ராமா வந்து யோசிக்காதீங்க, என்ன ட்ராமா பாபா, என்ன பாபா என்னுடைய ட்ராமாவில் என்னுடைய கணவர் இப்படி இருக்கிறாரு, என்னுடைய குழந்தை இப்படி இருக்கிறாங்க, ஒருத்தரும் ஒன்றும் பேச்சே கேட்க மாட்டேன்றாங்க, எல்லாருமே எனக்கு தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்லாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடாது. அடுத்த கல்பத்தில் என்னுடைய கணவர், என் கூட இருக்கிறவங்க, குழந்தையா இருந்தாலும் மாமியா இருந்தாலும் எல்லாருமே நல்லா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ட்ராமாவை உருவாக்கி கொடுங்க. பாபா டைரக்டர் ஏன்னா பாபா டைரக்டர் மாற்றி वो कभी चेंज भी कर सकता है, क्योंकि एक्टर को पसंद नहीं तो चेंज करेगा। तो किसको किसको बदलना है वो हाथ खड़ा करो। யாருக்கெல்லாம் வந்து ட்ராமாவை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கையை உயர்த்துங்க. இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்க, டைரக்ட் பண்ணிடுவார். सभी को बदलना, எல்லாருமே மாறணுமா? थोड़ा थोड़ा அதெல்லாம் எல்லாரும் ட்ராமா. लेकिन याद रखना, अगर ड्रामा को बदल देंगे तो ये जो ड्रामा बनाए बाबा मिलाए ज्ञान मिलाए वो भी नहीं मिलने वाला फिर। அதனால டிராமாவை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஞானம் பாபா உங்களுக்கு கிடைக்க மாட்டாரு, அதை ஞாபகம் வச்சு। जब पति अच्छा होगा तो आपको बहनें बुलाएंगे तो कहेंगे बहन जी हमारे घर में बड़ी शांति नहीं चाहिए तुम्हारा ज्ञान। அதனால சப்போஸ் டிராமால எல்லாமே கணவர் நல்லா இருக்காங்க, குடும்பத்தில் நல்லா இருக்காங்க, நீங்க அமைதியா இருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஞானத்தை கூப்பிட்டா கூட நான் நல்லா अभी पति ने तंग किया, परेशान किया, दुख दिया, इसीलिए तो यहाँ है। இப்போ உங்க கணவர் தொல்லை கொடுக்குறாங்க, பிரச்சனைகள் பண்றாங்க குடும்பத்துல, அதனால தானே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அப்ப நல்ல டிராமா தானே। इसलिए समस्याओं का समाधान ये है, हमें पति को नहीं छोड़ना, सास को नहीं छोड़ना, वो बच्चों को नहीं छोड़ना, उसी गली वालों को नहीं, ड्रामा को पसंद करना। वाह ड्रामा, वाह 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 वाह। அதனால டிராமாவை நல்லா புரிஞ்சுக்குங்க, யாரையுமே நீங்க விடக்கூடாது. உங்க கணவர் தொல்லை கொடுத்தாலும் விடாதீங்க, அன்பா இருங்க, நீங்க அன்பா இருங்க, பொறுமையா இருங்க, மாமியார் என்ன பண்ணாலும் பரவாயில்ல பொறுத்துக்குங்க. ஆஹா டிராமா கிட்ட சொல்லுங்க, இதெல்லாம் பிரச்சனை வந்ததானே நான் பாபா வீட்டுக்கு வரேன், அதனால ஆஹா டிராமா, ஆஹா ஆஹா பாபா ஆஹான்னு சொல்லுங்க। समस्याओं का समाधान ये कहता है, संगमी का पति भी अच्छा, संगमी की सासी अच्छी, संगमी के बच्चे भी अच्छे, संगमी का शरीर भी अच्छा, संगमी की पड़ोसनी भी अच्छी, सब कुछ अच्छा। ये है समाधान करना। சமாதானத்தினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, டிராமா அப்படி பார்க்கும்போது சங்கமேகத்துல நம்முடைய கணவரும் நல்லா இருக்கிறாரு, மாமியாரும் நல்லா இருக்காங்க, என்னுடைய குழந்தையும் நல்லா இருக்காங்க, டிராமாவும் நல்லா இருக்கு, பாபாவும் நல்லா இருக்காரு, எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் போது பிரச்சனைகள் சல்வாயிடும் உங்களுக்கு। क्योंकि सत्युग में भी पति मिला था, वो झगड़ा नहीं करता था, दिखने में सुंदर था, दिल्ली में रहता था, वो राजा था, लेकिन क्या उस सत्युग के पति के कारण बाबा मिला? और अभी का पति भले झगड़ा करता है, मारता है, पीटता है, दिखने में अच्छा नहीं है, शराबी है, तो भी उसके कारण कौन मिला है? बाबा मिला है। तो उस माता के लिए वो सत्युग का देवता वाला पति अच्छा या अभी का संगम का शराबी अच्छा? கேட்கிறாரு, சத்தியுகத்துல கூட உங்களுடைய கணவர் இருப்பாரு, அவங்க ரொம்ப அழகா இருப்பாரு, எந்த கெட்ட பழக்கம் இருக்காது, நல்ல குணங்கள் இருக்கும். ஆனா இப்ப சங்கமேகத்துல உங்களுடைய கணவர் ரொம்ப தொல்லை கொடுப்பாரு, குடிக்காரரா இருப்பாரு, பிரச்சனைகள் பண்ணுவாரு. ஆனா இங்க உங்களுக்கு யார் கிடைச்சிருக்காங்க? சங்கமேகத்துல பாபா கிடைச்சிருக்காரு இல்லையா? அப்ப சத்தியுகத்துடைய கணவர் வேணுமா, இல்ல இந்த கலியுகத்துல தொல்லை கொடுக்கக்கூடிய கணவர் வேணுமா? सत्युग अच्छा। அப்ப எப்படி போக முடியும்? இங்க வந்ததானே போக முடியும்। कौन सा अच्छा है? எது நல்லா இருக்கு சொல்லுங்க। संगमी का सत्युग का पति भी संगमी के कारण मिला हुआ है, संगमी के पति का कारण सत्युग का मिला। तो इसलिए संगम युग का पति, सत्युग में तो दिल्ली में रहते थे, अभी तो कौन सा गांव? पोला। सत्युग दिल्ली में तमिलनाडु, यहाँ तो पोलो सेंटर है। हाँ पोलो, तो पोलो वाला संगम युग में पोलो में रहते हैं, तो पोलो वाला पति अच्छा है या दिल्ली वाला अच्छा? டெல்லியில வந்து சத்தியுகம், டெல்லியில இருக்கக்கூடிய சத்தியத்துல இருக்கக்கூடிய கணவர் நல்லா இருக்கா, இல்ல போலூர்ல இருக்கக்கூடிய உங்க கணவர் நல்லா இருக்காரான்னு கேட்கிறாரு। इसलिए बाबा कहते बच्चे संगम युग मेरे कोई समस्या नहीं, सत्युग में भी शरीर मिला था, इतना सुंदर था, खुशबू आती थी, दिखने में सुंदर था, लेकिन क्या उस शरीर के कानों से भगवान मुख्य माओ के सुने? क्या उस शरीर के ऊपर बाबा की नजरें पड़े? क्या वो हाथ से कर्मना सेवा की? क्या वो दिल के अंदर बाबा बाबा दिल बोलता था? वो शरीर इतना सुंदर क्या काम का?
ये शरीर कैसा भी हो, इसलिए बाबा कहते हैं बच्चे शरीर को भी पसंद, सब हमारा ठीक, ये समस्याओं का समाधान। பிரச்சனைகளுக்கு சமாதானம் எப்போ அப்படின்னா, சத்தியுகத்தில் உங்களுடைய கணவர் நல்லா இருப்பாங்க, அழகாக இருப்பாங்க, நறுமணம் வீசும், எந்த ஒரு பிரச்சனைகள் அங்கே இருக்கவே இருக்காது. ஆனால் இங்கே சங்கமேகத்தில் உங்களுக்கு யார் கிடைச்சிருக்காங்க? பாபா. ஆனால் சத்தியுகத்தில் இருக்கக்கூடிய கணவர் யாராவது ஞானம் கேட்க முடியுமா? நீங்களும் அழகாக இருப்பீங்க, அங்கே பாபா வருவாரா? ஞானம் கேட்க முடியுமா? உங்கள் கையால் சேவை செய்ய முடியுமா? இல்லை பிரம்மபோஜனம் செய்து கொடுக்க முடியுமா? அப்போ சங்கமத்துடைய பாபா தானே நல்லவர் இல்லையே. இங்கே வந்த பிறகு தான் நீங்கள் எல்லா ரூபத்திலும் சேவை செய்கிறீங்க. அப்போ சேவை செய்யறது யாரு? உங்களுடைய சரீரம் தானே. இப்போ சரீரம் எவ்வளோ நல்லா வச்சுருக்கணும், அப்போ சரீரத்தின் மீது கூட உங்களுக்கு ஒரு அன்பு வரணும் இல்லையா, எல்லாமே உங்களுக்கு பிடிக்கணும் சங்கமேகத்தில் அப்படின்ட்டு பிரதர். सत्युग में भी सास मिली थी, सत्युग में भी सास मिली थी, वो कभी झगड़ा नहीं करती थी, बहुत अच्छी थी, देवी थी, लेकिन उस सास के कारण बाबा थोड़ी मिलाए। संगम युग सत्युग में भी बच्चे थे, राजकुमार थे, कहना मानते थे, दिखने में सुंदर थे, उन बच्चों के कारण बाबा थोड़ी मिलाए। इसलिए संगम युग का जीवन हमारा डायमंड जीवन, सत्युग का गोल्डन जीवन, गोल्ड से भी महंगा होता है डायमंड। इसलिए समस्याओं का समाधान करो। बाबा ने मेरा ड्रामा बनाया बड़ा कल्याणकारी, इसलिए नो प्रॉब्लम। அதனால சத்தியுகத்திலேயே உங்களுடைய மாமியார் இருப்பாங்க, இங்கே குழந்தை இருப்பாங்க, உங்கள் குழந்தை சொல் பேச்சு கேட்கும், அடெல்லாம் பிடிக்காது, பிடிவாதம் பிடிக்காது, அங்கே இருக்கவங்க எல்லாமே நல்லவங்க தான். ஆனாலும் அங்கே யார் கிடையாது? பாபா இல்லை இல்லையா. அப்போ சங்கமேகத்தில் தானே உங்களுக்கு பாபா இருக்கிறாரு இல்லையா. அப்போ நீங்கள் இது பிடிச்சிருக்கணும், விரும்பணும், ட்ராமா பிடிக்கணும், சங்கமேகம் பிடிக்கணும். ஆகா, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு எங்கே கிடைக்குதுன்னா சங்கமேகத்தில் தான் கிடைக்குது. वैसे तो हम 3 बाप के बच्चे, बाप हमारे 3 हैं। एक है शिव बाबा, आत्माओं का पिता, दूसरा है अलौकिक ब्रह्मा बाबा, और तीसरा लौकिक पिता। 3 पिता है, लेकिन हमारी माँ है 4, ब्रह्मा, मम्मा, लौकिक माँ और ड्रामा। 4 माँ के बच्चे दुखी कैसे हो सकते हैं? ஆகையால நமக்கு 3 அப்பா இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். ஒன்று ஆத்மாவுடைய அப்பா, இன்னொன்று சரீரத்தை கொடுத்த அப்பா, இன்னொன்று அலௌகிக் அப்பா, ஞானத்தை கொடுத்த தந்தை. அதுக்கப்புறம் அம்மா நமக்கு யாரு? பிரம்மா. பிரம்மா மட்டும் கிடையாது, அதே நேரத்தில் அம்மா, டிராமா, அதுக்கப்புறம் लौकिक अम्मा, 4 अम्मा இருக்காங்க. इन 4 माँ से भी सबसे महत्व की माँ है ड्रामा। இந்த 4 அம்மாவை விட முக்கியமானது எதுன்னா ड्रामा। और माँ तो माँ होती है, माँ कभी भी बच्चे का बुरा नहीं करती। அம்மா அப்படினாலே குழந்தைங்க வந்து கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க தானே. अगर बच्चा बीमार है, माँ उसको दवाई पिलाती है, दवाई कड़वी है, बच्चा नहीं पीता, माँ उसका दोनों हाथ पकड़ करके फिर भी चम्मच चूसेगी, वो तंग नहीं करे, उसका प्यार है, कड़वी दवाई जाएगी, कई बीमारियां ठीक हो जाएगी। அதே போல அம்மாவுக்கு வந்து குழந்தை மேல அன்பு இருக்கும். குழந்தைக்கு நோய் வந்துச்சுன்னா மருந்து கொடுத்தா மருந்து கசக்குது இல்லையா, குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சாலும் விட மாட்டீங்க, கையை பிடிச்சி எப்படியாவது வாயை திறக்க வச்சு ஊற்றிடுவீங்க, ஸ்பூன்லேயாவது பாலாண்டியாவது முழுக்க வச்சுருவீங்க. ஏன்னா என் குழந்தை நல்லா ஆகணும் இல்லையா. அப்புறம் அது போல் அம்மாவுக்கு தான் இருக்கா, குழந்தை மேலே நம்பிக்கை இருக்குது, அன்பு இருக்குது, பாவனை இருக்குது. आज हमारे जीवन में कड़वी बातें, समस्या वाली बातें क्यों आती हैं? इससे हमारा भला है, हमारा वैराग आएगा, विकर्म विनाश होंगे। तो इसलिए जीवन में आने वाली हर बातों को डाइजेस्ट करो, रो नहीं, चिंतन नहीं करो कि क्यों आया, किस लिए आया, इसमें कल्याण है, मन को चुप रखो। அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட ரொம்ப கசப்பான விஷயங்கள் வரும், கடுமையான விஷயங்கள் வரும், தொல்லைகள் வரும், கடமை எது வந்தாலும் சரி அதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும். எனக்கு ஏன் இப்படி வருதுங்களை நீங்கள் யோசிக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டீங்கன்னா அதில் ஒரு நன்மை இருக்குது. எது நடந்தாலும் அதில் கண்டிப்பாக தான் இருக்கும், நன்மை இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. அதுதான் ட்ராமா. इसलिए कई बार मुरली बाबा कहता है कि स्वयं के ऊपर विश्वास, बाप के ऊपर विश्वास, ब्राह्मण परिवार के ऊपर विश्वास, ड्रामा के ऊपर विश्वास, इन चारों के ऊपर जो विश्वास है वो समस्याओं का समाधान कर सकता है। இல்லை பாபா முரளியில் சொல்லியிருக்கிறாரு, நம்பிக்கை மொத்தம் சுயத்தின் மீது நம்பிக்கை இருக்கணும், பாபா மீது நம்பிக்கை இருக்கணும், ட்ராமா நாடகத்தின் மீது நம்பிக்கை இருக்கணும், அதுக்கப்புறம் அலௌகிக பரிவாரத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கணும். இதெல்லாம் நம்பிக்கை இருந்ததுன்னா பிரச்சனைகளை வந்து சமாதானமாக உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும். समस्याओं का चिंतन करना अर्थात आकाश में थूकना, जो आकाश में थूकता है उसका थूका तो उसके ही सिर पर आता है। பிரச்சனைகளை நீங்கள் முடிக்கணும்னா ஆகாயத்தில் நீங்கள் என்ன பண்ணணுமா? பறக்கணும். इसलिए ड्रामा को पसंद करो, वाह ड्रामा, वाह वाह बाबा वाह। ड्रामा உங்களுக்கு வந்து பிடிக்கணுமா? ஆஹா ட்ராமா, ஆஹா ஆஹா பாபா, ஆஹா ஆஹான்னு சொல்லும் போதே முகம் சந்தோஷமா இருக்குல்ல. कोई झगड़ा भी करे तो भी वाह वाह बोलो,
யாராவது உங்ககிட்ட சண்டை போட்டா கூட நீங்க என்ன சொல்லணுமா? ஆஹா ஆஹான்னு சொல்லணுமா? சொல்ல முடியுமா உங்களால? कोई निंदा भी करे तो भी वाह वाह बोलो। இவரை திட்டுறாங்க, நிந்தனை பண்றாங்க, அப்ப கூட ஆஹா ஆஹான்னு சொல்லணுமா? कोई पति माता जी का पति ने शराब पी करके पिटाई करे तो भी वाह वाह बोलो। சில மாதாஜியுடைய கணவர் குடிகாரரா இருப்பாங்க, குடிச்சிட்டு ரொம்ப தொல்லை பண்ணுவாங்க, அப்ப கூட நீங்க ஆஹான்னு சொல்லணுமா? முடியாதா? क्यों वाह वाह बोलना है? क्योंकि हमारे हिसाब चुप तो हो रहे हैं। ஏன் ஆஹா சொல்லணும்? நம்முடைய கணக்கு முடியுது இல்லையா? इसलिए कभी भी रोना नहीं है, संकल्प नहीं चलाना है। அதனால ஒரு பொழுதும் அழக்கூடாது, எண்ணங்கள் ஓடக்கூடாது, இப்படி ஆயிடுச்சு என்னுடைய நிலைமை அப்படின்னு எந்த எண்ணங்களும் ஓடக்கூடாது। और संगम युग में महान भाग्यशाली वो हैं जिनके जीवन में समस्या, प्रॉब्लम, विघन, परिस्थिति ज्यादा, वो भाग्यशाली। சங்கமிகத்துல பாக்கியசாலி யார் சொல்லுங்க பார்க்கலாம்? யாருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், கவலைகள், நோய்கள் நிறைய வருதோ அவங்க தான் ரொம்ப பாக்கியசாலியா வருதுல்ல உங்களுக்கு எல்லாம்? அப்ப நீங்க எல்லாம் பாக்கியசாலி। क्योंकि जिनको समस्या, प्रॉब्लम ज्यादा आती है उतना वो बाबा को ज्यादा याद करते हैं। एक बार कृष्ण कुंती के पास आता है, महाभारत की कुंती, तो उसको पूछा कि तुमको क्या वरदान चाहिए? सोना चांदी जो भी मांगो, मैं तुम्हारी भक्ति का फल दे रहा हूँ। तो कुंती कहते मुझे सोना चांदी कुछ नहीं चाहिए, मुझे जीवन में समस्या ही चाहिए। तो कृष्ण कहते तुम क्या मांग रहे? तथास्तु, तुम्हारी जो भी इच्छा पूर्ण हो जाए। फिर कहते कृष्ण ने पूछा तुमको सोना चांदी क्यों नहीं चाहिए, समस्या क्यों चाहिए? कहते समस्या होगी, आप सदा मेरे साथ में रहेंगे और आप मेरे साथ में रहेंगे, यही मेरा सौभाग्य है। போல குந்தி கிருஷ்ண கிட்ட கேட்டாங்களாம், அப்ப உனக்கு ஏதாவது வரம் வேணும்னு சொல்லு, நான் கொடுக்குறேன் அப்படின்னதும், அப்ப அந்த குந்தி கேட்டாங்களே, எனக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள், சோதனைகள் இது மட்டும் கொடுத்தா போதும், வேற எதுவும் வேண்டாம். எது என்னது இப்படி கேட்டிருக்கிற? இது மாதிரி யாரும் கேட்க மாட்டாங்க, எல்லாம் தங்கம் வயிறும் வைடூரியங்கள் தானே கேட்பாங்க அப்படின்னு. இல்லை, எனக்கு ஏன் பிரச்சனைகள் வேணா, பிரச்சனைகள் வரும்போது நீ எப்பவுமே கூட இருப்ப, அதனால தான் நான் கேட்கிறேன்। तो इसी तरह जिसके जीवन में समस्या, प्रॉब्लम होगी तो कौन याद आएगा? बाबा। और जितना दिल से बाबा याद आएगा उसका पद भी ऊंचा है। और जिनको कोई समस्या नहीं, प्रॉब्लम नहीं, बाबा याद ही नहीं आएगा। कई बार बांधेली माताओं को बाबा ज्यादा याद करता है। बांधेली माताओं का योग मेरे से ज्यादा है। क्यों? जब पति तंग करता है, विघ्न डालता है, दिल से बाबा बाबा निकलता है, इसीलिए पद ऊंचा। और जिन माताओं को पति तंग नहीं करता, बहुत प्यार करता है, उन माताओं का योग किसे लगा है? पति से। और जिसका योग पति से, उसका पद कुछ भी नहीं होगा। तो पति तंग करने वाला चाहिए, प्यार करने वाला चाहिए। அது போல யாருக்கு பிரச்சனைகள் அதிகமா வருதோ, தடைகள் அதிகமா வருதோ, அவங்களுக்கு யார் நினைவு வருமா? பாபா பாபா தான் இல்லையா? அதனால தடைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, எந்த நோய்கள் வந்தாலும் சரி, உங்களுக்கு பாபா நினைவு தான் வரும். அதனால பிரச்சனைகள் வருதுன்னு யோசிக்காதீங்க, நல்லதுக்கு தான். அப்பதான் யோகா வரும். தடைகள் வரும், நிந்துறாங்க, திட்டுறாங்க, என்ன பண்ணாலும் சரி சரி என்னுடைய நன்மைக்காக தான். யாரெல்லாம் திட்டினா நமக்கு யார் மேல வெறுப்பு வரும்? மற்ற மேல வெறுப்பு வந்துடும், ஒரு வைராகி பாபா தானே பிடிப்பீங்க. அதனால பாபா மேல அன்பு வரும் உங்களுக்கு। तो पति तंग करने वाला चाहिए, प्यार करने वाला चाहिए। நல்ல கூடிய கணவர் தொல்லை கொடுக்கக்கூடியவர்களா வேணுமா, இல்ல அன்பு செலுத்தக்கூடிய கணவரா வேணுமா? சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க। डिस्टर्ब करने वाली बनिता है। हाँ, जितना डिस्टर्ब करेंगे उतना यहाँ आएंगे, उतना बाबा मिलेगा। ये है समस्याओं का समाधान। எவ்வளவு தொல்லை கொடுக்குறாங்களோ அப்ப அந்த அளவுக்கு நீங்க பாபா வீட்டுக்கு வருவீங்க, அப்ப பாபாவை நினைப்பீங்க, அப்ப பிரச்சனைகள் சால்வ் ஆகும்। समस्या खत्म। तीसरी बात है, अगर समस्याओं का समाधान करना है तो उसके लिए गीता का, रामायण का, महाभारत का मंत्र याद रखो। जो हुआ अच्छा हुआ, जो हो रहा अच्छा, जो होगा वो भी अच्छा। எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ராமாயணம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, மூன்றாவது விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காரு। அதனால எவ்வளவு வந்தாலும், எது நடந்தாலும் அது என்ன இருக்கு? நன்மை இருக்கு। எது நடக்க போதோ அது நன்மைக்காக தான், எதுக்கு நடக்க போதோ எது காலத்திலையும் அது नन्हे। एक रामायण की घटना सुनाता हूँ। राम राज्य बनने वाला था, लेकिन रात में आकर के मंत्रा ने कही कही तो चलो उल्टी बातें सुने, तुम्हारा बेटा भी तो है, तुम बेटे को छोड़ करके राम को राजा बना रहे। और ये बातें सुन करके राम को राजा बनाने की बजाय 14 वर्ष वन में भेजा, सीता गई, लक्ष्मण गया, तीनों भी घर से चले गए। वियोग के कारण दशरथ ने प्राण त्यागा। खाने का प्रॉब्लम, सोने का प्रॉब्लम, घास में से, किसके कारण? मंत्रा के कारण। तो मंत्रा को जो भी देखेगा उसका भावना अच्छी चली बुरी। मैं जब रामायण देखता था बचपन में, मंत्रा को देखते मैं कहता बुढ़िया को भगो,
मेरे को मंत्रा का पाठ अच्छा नहीं लगता था, लेकिन एक दिन मैंने जब सोचा तब पता चला मंत्रा ने राम के साथ जो किया वो अच्छा किया. இதே போல ராமர் வந்து பதவி ஏற்கணும், ஆனால் வந்து கூட இருக்கக்கூடிய யார் சொல்லுவாங்க, சொல்ல கொடுப்பாங்க, மந்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இல்லை நீ ஏறக்கூடாது, இன்னொரு பையன் தான் அப்படிலாம் சொல்லி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி அவங்க வந்து நாட்டை விட்டு வெளியில் அடிச்சு 14 வருஷம் தவம் பண்ண வச்சு சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப பிரச்சனைகள் வந்தது. அதுக்கப்புறம் கூட அவர் என்ன சொன்னார்னா, நீ எனக்கு வந்து இவரு யோசிச்சாராம், ஏன் இந்த மாதிரிலாம் வந்தது, இதுதான் ராமாயணமே உருவாச்சுது அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சோதனைகள் வரும்போது தான் அவருக்கு யார் நினைவு வந்தார், சீதை கூட ராமருடைய நினைவு. அது போல நமக்கு பிரச்சனைகள் சோதனைகள் நிறைய வருதுன்னா பாபா निனைவு வரும். अगर रात में मंत्रा उनके घर में ना थी, राम राजा बनता, राजा बनता तो जंगल में नहीं जाता, सीता की चोरी ना होती, रावण को न मारता, रावण को ना मारता, राम की महिमा कोई नहीं करता. राम की महिमा किसके कारण, मंत्रा के कारण. அப்ப இந்த மந்திரம் வரவே இல்லை அப்படின்னா இந்த ராமாயணமே உருவாகிருக்காதே. சீதை ராமன் காட்டுக்கு போக தேவையில்லை, எந்த பிரச்சனைகளும் உருவாக தேவையில்லை. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் யாரு, அந்த கூலிக்கு தானே, அவங்க தானே வந்து தொல்லை பண்ணாங்க. அப்போ அதுலேயும் ஒரு நன்மை இருக்கு. ராமாயணம் இப்போ ராமருடைய பேர் பாருங்க எவ்வளோ ஃபேமஸ் ஆயிருக்கு அந்த கதை உருவானதுனால. तो आज हमारे जीवन में भी भगवान ने 1-2 मंत्रा रखी जो चुगली करते हैं, यहाँ की बातें वहां करते हैं. तो इसलिए आज हमारे जीवन में जितने भी मंत्राएं आई उसी से हमारा भला हुआ. तो इसलिए जो हुआ अच्छा हुआ, इस मंत्र को पक्का करना. நாம கூட இந்த மந்திரத்தை நினைவு வச்சுக்கோங்க. எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க, எல்லாத்துலயும் ஒரு நன்மை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு முன்னேறிட்டு போயிட்டே இருக்கும். इसलिए इस मंत्र को पक्का करना, जो हुआ अच्छा हुआ, जो हो रहा अच्छा. जो लास्ट की एक बात सुना करके पूरा करते हैं. समस्याओं का समाधान करने के लिए पहली बात बताई कर्मगति को याद रखना, दूसरी बात बताई ड्रामा को याद रखना, तीसरी बात बताई जो हुआ अच्छा हुआ, और लास्ट की चौथी बात है जीवन में आने वाली नेगेटिव बात को पॉजिटिव में चेंज करो. இப்போ பிரச்சனைகளை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா பிரதர் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் காரணம் என்ன, முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுமா, பொறுத்துக்கணும், எது வந்தாலும் சரி இல்லையா. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், नेगेटिव को नेगेटिव வந்து पहली 4 बात बताई. पहली बात आई कर्म गति को याद रखना, கர்மத்தினுடைய ஆழமான விளைவு நினைவு வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். दूसरी बात बताई ड्रामा को पक्का याद रखना, ड्रामा மீது நம்பிக்கை வரணும். तीसरी बात बताई जो हुआ अच्छा हुआ. और हर एक में मैंने कहानी सुनाई, आगरा वाली घटना सुनाई, दूसरी इसमें कई नहीं दूसरी में मैं आपको इसके राम कुत्ती की बात सुनाई ड्रामा, और तीसरी सुनाई जो हुआ अच्छा हुआ मंत्र वाली बात सुनाई, और लास्ट की चौथी बात है. அதனால அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த ட்ராமா மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். இந்த 3 கதை சொன்னார் இல்லையா, குந்தி கதை, அப்போ இந்த கதையும் நினைவில் வச்சுக்கோங்க. இதை எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். चौथी बात है नेगेटिव को क्या करो, पॉजिटिव में चेंज करो. நல்ல விஷயம் நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றணும். किसी ने गाली दी, उसका समाधान क्या करो, गाली नहीं दी, मेरे ऊपर गुलाब का फूल डाल दिया. संगम युग में जो गाली देगा द्वापर में रोज मेरे मंदिर में आकर के फूल चढ़ाने का काम करेगा. तो भगत चाहिए क्या नहीं चाहिए. जिस दिन किसी ने गाली दी, योग में बैठेंगे बाबा को, बाबा आज आपने बहुत अच्छा भगत भेजा था, उसने बहुत अच्छा फूल डाल के गया, कल भी किसी को भेज देना, उसे आनंद आएगा, खुशी गायब नहीं होगी. ये है समस्याओं का समाधान. பிரச்சனைக்கு சமாதானம் என்ன தீர்வு அப்படின்னா, யாராவது உங்களை நிந்தனை பண்ணுறாங்க திட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, மலர் தூவுங்க, பூவை எடுத்து தூவுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தால் உங்களுடைய பக்தர்கள் உங்கள் கோவிலுக்கு வந்து உங்களுக்கு பூவை போட்டுகிட்டே போவாங்க இல்லையா. நீங்கள் தூவுனீங்கன்னா நீங்கள் திருப்பி திட்டிடாதீங்க. किसी ने आपका परचिंतन किया तो क्या समझो, परचिंतन नहीं किया, मेरा कीर्तन भजन गाया. யாராவது பரசிந்தனை பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்கள பற்றி இவங்கள பற்றி அப்படின்னா அப்போ வந்து பிரயோஜனம் கிடையாது இல்லையா. பக்தியில் கூட என்ன பண்ணுவாங்க, நிந்தனை தான் செய்வாங்க. कीर्तन भजन में क्या होते हैं, 2-4 जन इकट्ठे होते हैं. एक क्या करता है, गाता है, दूसरा क्या करता है, ढोलक बजाता है, तीसरा बीच में झांझ बजाता है, 2-4 जन सुनते हैं, उसको कहते हैं कीर्तन भजन. அந்த மாதிரி கீர்த்தனை பண்ணுறது, கோவிலில் புகழ் பாடுறாங்க அப்படின்னா ஒன்று வந்து மணி அடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் செயின்சப் பண்ணுவாங்க, மோளம் அடிக்கிறாங்க இல்லையா. இப்போ இதெல்லாம் வந்து பண்ணுறதுனால என்ன கிடைக்க போகுது. तो परचिंतन में भी क्या होता है, 2-4 जन इकट्ठे होते हैं, एक कहेगा वो हाई गाने का काम करेगा,
சிந்தனை செய்யறவங்க ஒருத்தராக பண்ண மாட்டாங்க, ஒரு 4 பேர் கூடிக்குவாங்க. கூட்டிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, அவங்கள பத்தி இவங்களை பத்தி அதெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் दूसरा क्या करता है, हाँ मेरे साथ भी ऐसा किया, उसने कई बार किया, वो ढोलक बजाने का काम करेगा. அதுக்கப்புறம் மோல் அடிக்கக்கூடிய காரியம் தான், எனக்கு இந்த மாதிரி தான் நடந்தது பிரச்சனை, அவங்க அப்படிதான் நடந்தா, நாங்கள் அப்படிதான் பேசினாங்க அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்களா, அவங்கள பத்தி பேசுறாங்க, மோளை தட்டாங்க. तीसरा क्या करता है, हाँ कई बार ऐसा होता रहता है, धीरे से कोई एक शब्द बोलता है, वो बीच में झांझ बजाता रहेगा बीच में. அதுக்கப்புறம் சேஞ்ச் அப் பண்ற மாதிரி தான் இல்லையா, ஒருத்தருடைய விஷயத்தை இன்னொரு விஷயத்துக்கு ஷேர் பண்ணிட்டு 4-5 कुछ बोलते नहीं, बस सुनते रहते हैं और उस व्यक्ति के लिए भावना खराब करते हैं. तो यही 4-5 भजन सुनने वाले बनेंगे. हाँ, जिसने ये कहा था कि वो है ऐसी, वो क्या बोलेगा दोपहर में, हे देवी तुम बड़ी महान हो. जिसने हाँ में वाला ढोलक बजाएगा, 1 जन्म तक उनको भजन करना पड़ेगा. तो आपका किसी ने परिचिंतन के तो टेंशन में क्यों आते हैं. बाबा को, बाबा आज अपनी बहुत अच्छी भजन मंडली भेजी थी, कल भी किसी को भेज देना. ये है समाधान. ஆகிய பிரச்சனைகள் வரும்போது நான் ஒருத்தர் 2 பேர் கிடையாது, கூடிக்கிறீங்க அவங்கள பற்றி இவங்களை பற்றி எல்லாம் சொல்லும் போது. அதனால பக்தியில் கூட என்ன பண்ணுறாங்களாம், வாத்தியம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுக்கப்புறம் கீர்த்தனை பண்ணுவாங்க, அப்புறம் மோளம் தட்டுறாங்க. இதெல்லாம் வந்து என்ன ஆகிட்டு, அங்கேயும் 4-5 பேர் தானே சேர்ந்து செய்கிறாங்க, இங்கே நீங்கள் 4-5 பேர் கூட்டிகிட்டு அவங்கள விஷயங்கள் இவங்கள விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு இருக்குது. एक महाराष्ट्र में एक संत थे जिनका नाम था तुकाराम महाराज. बड़े भक्ति करते थे, लेकिन गली के लोगों ने उसको मना, उसकी भक्ति पसंद नहीं थी. एक नया ही कोई पंथ चालू किया था, विट्ठल पंथ, मना किया. ஒரு ராஜா இருந்தார், துக்கராஜா சொல்லிட்டு संत संत थे, संत तुकाराम महाराज. तुकाराम महाराज அப்படின்னா அவர் வந்து भक्ति करते थे विट्ठल की, ரொம்ப தீவிரமான ஒரு பக்தி செய்துட்டு இருந்தாரு. तो गली के लोगों ने उसको मना किया. அப்ப வந்து அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து பக்தி செய்ய வேண்டாம், ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொன்னாங்க. तो एक दिन तुकाराम महाराज वो भक्ति जा करते थे, जा रहे थे, तो सवेरे सवेरे गली वालों ने क्या किया, उसको सब घेर लिया, पकड़ लिया उसको. அதுக்கப்புறம் இவர் ஒரு பக்தி செய்யறது காலையில ஏஞ்சி போனாதான் அந்த தெரு மக்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களை பிடிச்சிட்டாங்க. और उसके गले में सब्जी का माला पहना दिया, बैंगन टमाटर आलू मटर मिर्ची. அப்புறம் அவங்களுடைய கழுத்துல வந்து இந்த நம்ம காய்கறி எல்லாம் இருக்கு இல்லையா, அதை மாலை பண்ணி அவங்க கழுத்துல போட ஆரம்பிச்சிட்டாங்க. मुंह काला किया, उसके बाल उतर करके उसके ऊपर हल्दी का लेप लगा दिया. அதுக்கப்புறம் மொட்டை அடிச்சிட்டு முகத்துல கரிய பூசி ஊர்வலம் இழுத்துட்டு போயிட்டாங்க. उसको क्या किया, गधे पर बिठाया. அதுக்கப்புறம் கழுத மேலே ஏத்திட்டாரு. उसको गली गली में घुमा करके बेइज्जती की. அதுக்கு ஒவ்வொரு தெருவா வந்து சுத்தி வந்து அதுக்கப்புறம் ஒரு ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. लास्ट में उसको घर के सामने लाया. அதுக்கப்புறம் கடைசியில வீட்டுக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்தார். जब पत्नी को बुलाया, पत्नी देखती मेरे पति को साथ ऐसा किया, सबको गाली देती. அதுக்கு அதுக்கப்புறம் அப்புறம் மனைவி வந்து சொன்னாங்களே, ஏன் இப்படி பண்ணிட்டீங்க எங்களுடைய கணவர்னு கேட்டா, எல்லாரையும் இந்த இவர் திட்டிகிட்டே இருந்தார், துக்கம் கொடுத்துட்டே இருந்தார், அதனால தான் நான் பண்ணேன். वो डिस्टर्ब हो जाती है पत्नी. तो तुकाराम महाराज का समाधान कैसे करता है, पत्नी को कहते हैं इनको गाली क्यों दे रहे हैं, ये लोगों ने अपने लिए 8 दिन के लिए सब्जी ला कर दिए. அதுக்கப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணீங்கன்னு கேட்டா, அதுக்கப்புறம் இவங்க மக்கள் எல்லாம் சேர்ந்து எத்தனை வந்து காய்கறியுடைய மாலையை போட்டு வச்சிருக்காங்க. 8 दिन के लिए सब्जी ला कर दिए, माला बना. 8 வந்து सब्जियोடைய மாலையை போட்டு வச்சிருக்காங்க. ये है समाधान. और कहा इनको गाली मत देना. जब हमारी शादी हुई थी समय बारात नहीं निकली थी, ये लोगों ने पूरी गांव में मेरी बारात निकाल करके लाई. இந்த மாதிரிலாம் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அவ்வளோ பண்ணாலும் அந்த सब्जियोடைய மாலை 8 போட்டிருக்காங்க இல்லையா, அப்படி ஊர்வலம் வந்தாங்க. और कहा इनको गाली मत देना, मेरे सिर में फोड़े हो रहे थे, ये लोगों ने बाल उतर करके उसके ऊपर हल्दी लगाई. हल्दी तो एंटीबायोटिक का काम करते, अब ठीक हो जाएगा. அதுக்கப்புறம் முடியெல்லாம் எடுத்துட்டு அந்த மஞ்சள் தடவி சரி பண்ணிட்டாங்க. और कहा इनको गाली मत देना, जब मुझे घुमाने के लिए लेके गए थे, धूप बहुत तेज थी बाहर, और तेज धूप में लोगों ने पाँव में कुछ नहीं पहना था, सबके पाँव में छले पड़े आएंगे, मुझे कुछ नहीं हुआ, मैं आराम से ऊपर गधे पर बैठा था. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவர் என்ன செய்துட்டாருன்னா, இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அந்த கழுத மேல இருந்து இறங்கிட்டார். ये है जीवन जीने की कला, बुराई को भी अच्छाई में बदलना. ऐसा नहीं कि अंदर गया और बंदूक लेकर के सबके मर्डर के, अगर मर्डर करता तो संत ना बनता. அவங்கள கெட்டவங்களை கூட நீங்க நல்லவங்களாக மாற்றணும். அவ்வளோ ஒரு துக்கம் பண்ணி இருந்தாரு, ஆனாலும் அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டு சரி பண்ணி நல்லபடிகளாக மாற்றிட்டாங்க. इसीलिए समस्याओं का समाधान करो, कभी भी गुस्से में नहीं आओ, कभी निगेटिव ना सोचो. और वो व्यक्ति अशरीरी बनता है, विधेयी बनता है, निराकारी, क्योंकि जो समस्याओं का समाधान करता है
उसके संकल्प बचते हैं, समय बचता है और उसकी ऊर्जा जागृत होती है। नहीं तो आज समस्या का चिंतन करने वाला चेहरे में खुशी नहीं है, हमेशा परेशान, जब योग में बैठता नींद करता है, क्यों? उसका टेंशन है। நல்ல பிரச்சனைகள் வருதுன்னா அதே உட்காந்து யோசனை பண்ணிட்டு இருக்காதீங்க, அதை நீங்கள் வந்து மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது அப்படி வருதுன்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிக்காதீங்க. அதனால எல்லா பிரச்சனைகளுக்கும் சமாதானம் இருக்கவே இருக்கு. इसलिए समस्याओं का समाधान करने के लिए 4 बातें बताई, उसको अपनाएंगे और पॉजिटिव बनेंगे, तब हेल्दी वेल्दी और हैप्पी बन सकेंगे। ओम शांति। பிரச்சனைகளை முடிக்கிறதுக்கான 4 விஷயங்கள் வந்து